ஃபோட்டோ போர். சரி சரி போ 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 போ. ஓகே 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 போ. வணக்கம். இங்கே நரிக்குறவர்கள் பகுதியில் வந்திருக்கேன். கொடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. எவ்வளோ தேவையோடு கூட இருக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா? வணக்கம். உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே துணி, பழைய துணி கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். பழைய துணிகள்லாம் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கிறோம். பழைய துணி எதுக்குன்னா, நம்ம வீட்டில் பயன்படாத இருக்கிற துணிகளை தேவை உள்ள கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு தான் என்ன பண்ணுவோம், தேவையில்லாத தூக்கி குப்பையில் போடுவோம், இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் நம்ம போட்டுருவோம். அதனால் இதையும் முடுத்துவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் நரிக்குறவர்கள் வசிக்கிறாங்க. அந்த பகுதிக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இந்த உடைகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அவங்க வாஞ்சியோடு அதை வாங்கிக்கொள்ள போகிறாங்க பாருங்கள், எவ்வளோ தேவையோடு அதை வாங்கிக்க போகிறாங்க பாருங்கள். நம்ம வீட்டில் நிறைய உபயோகப்படுத்தின துணிகள் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் கொண்டு போய் அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன். நம்ம வீட்டில் பிரயோஜனம் இல்லைன்னா பயன்படக்கூடியவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். இப்போ கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு கார் இல்லை, இருந்தாலும் இந்த மோட்டர் பைக்கில் தான் நான் கொண்டு போகிறேன். சிரமத்தின் மத்தியில் கொண்டு போகிறேன். பரவாயில்ல, நம்மளால் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அது வந்து நமக்கு பெரிய மகிழ்ச்சி. எனவே நம்ம உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை கூட நீங்கள் கை கொடுங்க. இதை மாதிரி இல்லாதவர்களுக்கு நம்ம பழைய உடைகளை நம்ம கொடுத்து அவங்கள மகிழ்விக்கலாம். நன்றி.